இங்க காவேரிங்கிற பொண்ணு பிசிக்கலி சேலஞ்சடா இருக்கிற பொண்ணு டீச்சர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றா. அதை வரைஞ்சு காட்டுறா. ஆனா டீச்சருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸ்கூல் முடிஞ்சது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலே காவேரி அபார்ட்மெண்ட் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டதா டீச்சருக்கு நியூஸ் வருது. இவங்களும் அந்த பொண்ணோட பைனாகுலரை வச்சு ஃபீல் பண்ணிட்டு பைனாகுலர்ல இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆனதை பாக்குறாங்க. பார்த்தா அதுல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 2 செக்யூரிட்டிங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்டோட ஓனர் வீட்டுல விடுறானுங்க. அந்த ஓனரும் அந்த ஆளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம அபியூஸ் பண்றானுங்க. இதை பார்த்த ஹீரோயின் பழி வாங்குறதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி போறா. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்டும் அதே அபார்ட்மெண்ட் தான். அந்த 2 செக்யூரிட்டி அந்த ஓனர் அவனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு 2x2 போட்டு தள்ளுறா. ஹீரோட அம்மா மனநிலை சரியில்லாம இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் 4 பேத்த கொலை பண்ணிட்டேன், போலீஸ்ல போய் சரண்டர் ஆக போறோமா சொல்லுவா. அப்பதான் அவங்க ஒண்ணு நான் பைத்தியம் கிடையாதுமா, பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அந்த குட்டி பொண்ணு உண்மை ஏதாச்சும் வெளியே சொல்லிட போறான்னு பயந்து போய் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க. இந்த ஹீரோட அம்மா கண்ணு முன்ன பார்த்து அந்த செக்யூரிட்டிங்க கிட்டயே போயிட்டு உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட போறேன்னு சொல்ல, அவனுங்களும் மாட்டி விடுற மாதிரி இருந்தா உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவான், அப்புறம் தான் நாங்களாம் நக்கலா சொல்றான். நிறைய டைம் உங்க பையன் தான் அந்த பொண்ணை உங்க வீட்டுல வச்சு அபியூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக்கான அம்மா பையன்கிட்டயே போயிட்டு அசிங்கசியமா கேக்குறாங்க. கோவத்துல அந்த பையன் அவன் அம்மானு கூட பார்க்காம தலையிலேயே அடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் பையனுக்கு பயந்து பைத்தியம் மாதிரி நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க.